அனைவருக்கும் வணக்கம். இந்திய இராணுவமும் விமானப்படையும் இணைந்து பாராசூட் மூலம் லடாக்கில் 15,000 அடி உயரத்தில் தற்காலிக மருத்துவமனையை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு மைல்கல் சாதனை என மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் பாராட்டியுள்ளது. போர் அல்லது பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தற்காலிகமாக மருத்துவமனையை அமைக்கும் பணியில் இந்திய இராணுவம் ஈடுபட்டு வருகிறது. இராணுவ நிலை கொண்டுள்ள சியாங்சின் லடாக் பகுதிகளில் இத்தகைய தற்காலிக மருத்துவமனைகளுக்கு தேவை அதிகம். ஏனெனில் அங்கு பணியில் இருக்கும் வீரர்களுக்கு அத்தியாவசிய மருத்துவ உதவிகள் உடனுக்குடன் கிடைப்பதில் சிரமங்கள் உள்ளன. இதனை கருத்தில் கொண்டு போர்டபிள் என்ற வகையில் ரெடிமேடாக செய்யப்பட்ட மருத்துவமனைகளை அங்கு கொண்டு சென்று விமானத்தில் இறக்கியுள்ளது இராணுவம். C-130 ஹெர்குலிஸ் எனப்படும் இராணுவ போக்குவரத்து விமானத்தில் கொண்டு செல்லப்பட்ட இந்த போர்டபிள் மருத்துவமனை லடாக்கில் 15,000 அடி உயரத்தில் குறிப்பிட்ட இடத்தில் கச்சிதமாக பாராசூட் மூலம் இறக்கப்பட்டது. இது ஒரு மைல்கல் சாதனை என மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் பாராட்டியுள்ளது. 15,000 அடி உயரத்தில் மருத்துவமனை உருவாக்கப்பட்டுள்ளது. உலகின் இதுவே முதல் முறை. இராணுவத்தினர் மருத்துவமனையை அமைக்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. இந்த மருத்துவமனையில் உயிர் காக்க தேவையான அனைத்து நவீன மருத்துவ சிகிச்சைகளையும் அளிக்க முடியும் என்கின்றனர் இராணுவ அதிகாரிகள். அடுத்த செய்தி. என்னதான் பாதுகாப்புக்கு அமெரிக்கா உதவி வந்தாலும் தனக்கென்று இராணுவ வலிமை இருந்தால்தான் சீனா, வடகொரியா போன்ற நாடுகளை சமாளிக்க முடியும் என்று எண்ணி இராணுவத்தை பலப்படுத்த ஜப்பான் அரசு முடிவு செய்துள்ளது. சீனா, வடகொரியா போன்ற அண்டை நாடுகளால் ஜப்பானுக்கு நாளுக்கு நாள் அச்சுறுத்தல்கள் அதிகரித்து கொண்டே செல்கின்றன. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஏற்பட்ட ஒப்பந்தம்படி ஜப்பான் தன் இராணுவ வலிமையை அதிகரிக்க கூடாது. அதன் பாதுகாப்புக்கு அமெரிக்கா உத்தரவாதம் அளிக்கிறது. அதன்படி அமெரிக்க இராணுவ தளம் ஜப்பானில் அமைக்கப்பட்டுள்ளது. என்னதான் அமெரிக்கா பாதுகாப்புக்கு இருந்தாலும் சீனா, வடகொரியா போன்ற நாடுகள் தொடர்ந்து அச்சுறுத்தி கொண்டே இருக்கின்றன. இதற்கு நிரந்தர தீர்வாக தன் பலத்தை நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் அதிகரிக்க ஜப்பான் முடிவு செய்துள்ளது. இராணுவத்தில் இருக்கும் ஆள் பற்றாக்குறை மற்றும் எல்லையில் நிலவும் பதற்றத்தை தணிக்க கேம் சேஞ்சிங் தொழில்நுட்பத்தை புகுத்த ஜப்பான் முடிவு செய்துள்ளது. இதற்காக அதிநவீன ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை தயாரிக்கும் புதிய ஆராய்ச்சி மையத்தை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆள் பற்றாக்குறையை சமாளித்து ஆயுதங்களின் மூலம் எதிரிகளை சமாளிக்கலாம் என்று ஜப்பான் அரசு நம்புகிறது. இந்த ஆராய்ச்சி மையத்தை வரும் அக்டோபர் மாதம் தொடங்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக டோக்கியோ பல்கலைக்கழகத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கொள்கை பேராசிரியர் கசுட்டோ சுசுகி அவர்கள் கூறுகையில், ஜப்பான் அரசு தன்னை வலிமைப்படுத்திக் கொள்ள பல விஷயங்களை செய்ய இருக்கிறது. அமெரிக்கா எங்களின் முக்கியமான நட்பு நாடு. எதிர்காலத்தில் அமெரிக்கா எங்களுக்கு உதவாமல் கூட போகலாம். எனவே எங்களை பாதுகாத்து கொள்ள தேவையான செயல்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். எப்போதும் அமெரிக்காவை நம்பியிருக்க முடியாது என கூறினார். அடுத்த செய்தி. பொருளாதார ரீதியில் முன்னேற்ற தடைகளை தவிர்க்க இந்தியாவில் இருந்து வரும் பணி நிமித்த விசா விண்ணப்பத்தை விரைந்து ஏற்று உரிய ஆணை வழங்கிடும் காலத்தை வெகுவாக குறைக்க ஜெர்மனி அரசு முடிவு செய்துள்ளது. ஜெர்மனியை பொறுத்தவரை இந்தியர்கள் பணி நிமித்த விசாவுக்கு 9 மாத காலம் காத்திருக்க வேண்டியுள்ளது. இது இந்தியர்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தி வந்தது. குறிப்பாக ஜெர்மனியில் பல்வேறு இந்திய நிறுவனங்கள் முதலீடு செய்துள்ளன. இந்த நிறுவனங்களில் திறன் சார்ந்த பணியாளர்களை ஜெர்மனிக்கு அனுப்புவதில் காலதாமதம் ஆவதுடன் உற்பத்தி விஷயங்களும் கடும் பாதிப்பை சந்தித்து வருகின்றன. ஜெர்மன் நிறுவனங்களும் தொழிலாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய வலியுறுத்தி வந்தன. இதன் காரணமாக விஷயங்களை மத்திய அரசு உதவியுடன் இந்திய நிறுவனங்கள் ஜெர்மனி அரசுடன் பல்வேறு பேச்சுக்கள் நடத்தின. இந்த பேச்சில் சுபமான முடிவு எட்டியுள்ளது. ஜெர்மனி வெளியுறவுத்துறை அமைச்சர் அன்னேலானா பியர்பக் அவர்கள் இந்த தகவலை உறுதி செய்துள்ளார். இந்தியர்களுக்கான விசா வழங்கிட எடுக்கப்படும் காலம் 9 மாதத்தில் இருந்து 2 வாரங்களாக குறைக்கப்பட்டுள்ளது. வேகமாக விசா வழங்கப்படும். எங்களுக்கு ஆதரவாக செயல்படும் இந்திய திறன் வாய்ந்த பணியாளர்கள் மிக அவசரமாக தேவைப்படுகின்றனர். இதனை நிவர்த்தி செய்ய இந்த முடிவு செய்துள்ளோம் என கூறியுள்ளார். ஒரு புள்ளி விவரப்படி ஜெர்மனுக்கு விசா தாமதம் காரணமாக
ஏறத்தாழ 4 லட்சம் பேர் காத்திருப்பதாக கூறப்படுகிறது. தற்போதைய ஜெர்மனி அரசின் விசா விண்ணப்ப கால குறைப்பால் இந்தியர்களுக்கு மகிழ்ச்சி தந்துள்ளது. விசா தாமதம் மற்றும் நீண்டகால பயிற்சி ஆகியவற்றால் கடந்த 2023இல் 5,70,000 பணியிடங்கள் ஜெர்மனியில் நிரப்பப்படாமல் இருப்பதாக ஒரு புள்ளி விவர அறிக்கை தெரிவித்திருக்கிறது. 2024 ஜனவரி முதல் ஜூன் வரை 80,000 பேருக்கு பணி விசா வழங்கப்பட்டுள்ளது. விசா விண்ணப்ப விரய கால குறைப்பும் இந்திய திறன் வாய்ந்த பணியாளர்கள் ஜெர்மனிக்கு வேகமாக வருவதன் மூலம் பொருளாதாரத்தில் ஐரோப்பாவின் நோய்க்கால மனிதனை காப்பாற்ற முடியும் என்கின்றனர் ஜெர்மனி கம்பெனி நிறுவனத்தினர். அடுத்த செய்தி, ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் ஊடுருவியுள்ள உக்ரைன் ராணுவம் வலுவான நிலையில் உள்ளதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் அதிரடியாக அறிவித்துள்ளார். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு தொடங்கி 907 நாட்கள் கடந்துள்ள நிலையில் தற்போது அதிரடி திருப்பமாக ரஷ்யா மீது சத்தமே இல்லாமல் உக்ரைன் படையெடுத்துள்ளது. குர்ஸ்க் பிராந்தியத்தில் நுழைந்துள்ள உக்ரைன் படைகள் 80 குடியிருப்பு பகுதிகளை கைப்பற்றியதுடன் 1150 சதுர கிலோமீட்டர் தொலைவுக்கு முன்னேறியுள்ளது. இந்நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் தெரிவிக்கையில், குர்ஸ்க் பிராந்தியத்தில் தங்கள் இராணுவம் வலுவாக உள்ளது என்றும் திட்டமிட்டது போன்று முன்னேறி வருவதாகவும் ரஷ்ய வீரர்கள் பலர் கைதாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். உக்ரைனின் இந்த அதிரடி நடவடிக்கை என்பது 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் ரஷ்யா எதிர்கொள்ளும் மிகப்பெரிய நெருக்கடி என்றே கூறப்படுகிறது. இது மட்டுமின்றி குர்ஸ்க் பிராந்திய மக்கள் தற்போது ரஷ்ய நிர்வாகத்தை விமர்சிக்க தொடங்கியுள்ளதுடன் தங்கள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இதனிடையே ரஷ்யா மீது நீண்ட தூர தாக்குதலை அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமது மேற்கத்திய நட்பு நாடுகளிடம் உக்ரைனின் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் மீண்டும் முன்வைத்துள்ளார். உக்ரைனுக்கு ஆயுத உதவிகள் அளித்து வரும் அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யா மீது ஏவுகணை தாக்குதலை முன்னெடுக்க அனுமதி மறுத்து வருகிறது. ஏவுகணை பயன்பாடு அனுமதிக்கப்பட்டால் அது போரில் இதுவரையான தன்மையை கண்டிப்பாக மாற்றும் என உக்ரைன் தரப்பு வாதிட்டு வருகிறது. ஆனால் இராணுவ உதவிகளை அளித்து வரும் மேற்கத்திய நாடுகளின் அரசாங்கம் உக்ரைனுக்கு அந்த அனுமதியை மறுத்து வருகிறது. இருப்பினும் ரஷ்யாவுக்குள் தங்கள் ஆயுதங்களை உக்ரைன் பயன்படுத்தலாம் என பிரிட்டனும் அமெரிக்காவும் சில நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்துள்ளது. இதனால் ரஷ்யா மீதான உக்ரைனின் படையெடுப்புக்கு பின்னால் நேட்டோ நாடுகள் இருப்பதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. அத்துடன் ரஷ்யாவுக்குள் மேற்கத்திய நாடுகளின் ஆயுதங்களை உக்ரைன் பயன்படுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் மட்டுமே ரஷ்யாவுக்குள் தங்கள் ஆயுதங்களை உக்ரைன் பயன்படுத்துவதாக பிரிட்டன் விளக்கமளித்துள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பில் இதுவரை 5,98,180 வீரர்களை அந்த நாடு இழந்துள்ளது என உக்ரைன் தரப்பு தெரிவித்துள்ளது. இதில் கடந்த 24 மணி நேரத்தில் 1,230 வீரர்களை ரஷ்யா இழந்துள்ளதும் உட்படும் என உக்ரைன் குறிப்பிட்டுள்ளது. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.